நெக்ஸ்ட் ஜென் அன்பர்கள் அனைவருக்கும் சரலட்சுமி முத்தியாவின் ஆத்மா வணக்கங்கள். இந்த பதிவு நம்ம மாதம் இந்த கோல்கிரீன் கோச்சார் நிலையை வைத்து மாத பலன்களை பார்த்துட்டு இருக்கோம். இது ஆவணி மாத பலன்கள். ஆடி போய் ஆவணி வந்தா எங்களுக்கு நல்ல காலம் பிறக்கும்னு நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லை, சுக்கரன் அதாவது இயங்கும் சக்தினே சொல்லலாம். சுக்கராச்சாரியாருக்கு மட்டும்தான் உயிர்ப்பிக்கும் மந்திரம் தெரியும் அப்படின்லாம். இறந்தவரை உயிர்ப்பிச்சிருவார். ஒருத்தர் இயங்கணும், சிறப்பாக செயல்படணும், சுக்கரன் சிறப்பாக இருக்கணும். அந்த சுக்கரன் இந்த மாதம் ஆட்சியாக போகிறார். அதனால 12 ராசிக்கும் என்ன மாதிரியான பலாபலங்கள் நடக்கவிருக்கு. அது மட்டும் இல்லை, சுக்கரனாலே வாசனை, இனிப்பு, வாசனை திரவியங்கள், நல்லா சொகுசா வாழ்றது, மலர்கள். அப்ப இந்த 12 ராசிக்காரர்களும் ஆண் பெண் இருவரும் என்ன மாதிரியான மலர்கள், ஆண்கள் உடன் வைத்துக்கலாம், பெண்கள் தலையில நம்ம மலரை எப்படி சூடுவது, நம்ம எப்படி ஒரு சிகை அலங்காரம் பண்ணுவது, இதனால் என்ன மாதிரியான அதிர்ஷ்டங்களை நம்ம வரவழைத்துக் கொள்ளலாம் என்பதை பதிவுல காணவிருக்கிறோம். பதிவுக்குள் போகலாம் வாங்க. கடக ராசி கடக லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். ஆவணியில் கடகம் திறமையால் வெல்லும் அப்படின்னு சொல்லலாம். அருமையான மாதம் அப்படின்னு ஏன்னா இந்த மாதம் சுக்கரன் ரொம்ப சிறப்பா இருக்கு. கடகராசி அன்பர்கள் உங்களுடைய அதிர்ஷ்டத்தை மேலும் அதிகமாக்கி கொள்வதற்கு மஞ்சள் நிற ரோஜா பயன்படுத்தலாம். அது மட்டும் இல்ல, வாசனை உள்ள மலர்கள். இந்த மஞ்சள் ரோஜா பெண்கள் நடுமத்தியில தான் வைக்கணும். அதே போல ஆண்கள் உங்களுடன் எடுத்து செல்லும் பொழுது ரொம்ப சிறப்பா இருக்கும். அது மட்டும் இல்ல, பூவை தொங்க வைக்கக்கூடாது. கடகராசி பெண்கள் நல்லா 2-3 இதுவா மடிச்சு வைப்பது உங்களுக்கு இன்னும் அதிர்ஷ்டத்தை வரவழைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்ப நமக்கு தொழில் உத்தியோகம்லாம் இந்த மாதம் ரொம்ப அருமை. புதிய பொறுப்புகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். தொழில ஒரு புதிய முதலீடுகள்லாம் ஒரு சிலர் செய்வீங்க. ஆனா முதலீடுகள் செய்யும் போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா நம்மளுக்கு ஏற்கனவே 8ல் ராகுவும் நமக்கு 12ல செவ்வாய் இருக்கிறார். அதனால முதலீடுலாம் செய்யும் பொழுது இது நம்மளுக்கு ஆப்டா நல்லா தெரிஞ்ச விஷயங்களை தான் முதலீடு செய்யணும். மற்றபடி வேலையில் இருக்கவங்களுக்கு புது பொறுப்புகள், மேலதிகாரிகள் கிட்ட கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா எப்ப நீங்க தப்பு பண்றீங்கன்றத பார்த்து உங்களுக்கு என்னவோ உங்களை அவங்க ஏதோ செய்யணுன்ற மாதிரியே இருக்கும் அந்த வாட்டி. ஏன்னா 10க்குரியவர் 12க்கு போயிட்டார் இல்லையா. அதனால இவன் என்ன தப்பு பண்ணா இவன் கண்டுபிடிச்சு இவனை டீப்ரமோட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கான்ல இருப்பாரு. அதுக்கு நம்ம இடம் கொடுக்கலாமா? அப்ப கொஞ்சம் நம்ம கவனமாக இருந்துக்கணும்னு சொல்லலாம். அதே போல வியாபாரத்துல லாபம் உண்டு. அது படிப்படியா தான் வரும், ஒரேடியா வரும்லாம் எதிர்பார்க்க முடியாது. பண வரவு உண்டு, குடும்பத்துல மகிழ்ச்சி இருக்கும், பிள்ளைகளுடைய வழியில அவங்களுடைய முன்னேற்றத்தை பார்த்து நமக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். என்னதான் பண வரவும் ஓரளவுக்கு வேலையில ஒரு ப்ரமோஷன் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நடந்தாலும் கூட நம்மளுக்கு பேச்சுல, நம்ம பிரயாணத்துல இதெல்லாம் கொஞ்சம் கவனம் தேவை. பணம் குடுக்கல் வாங்கல ரொம்ப கவனம். அதே போல வேகமாகவும் செயல்படக்கூடாது, கோபமாகவும் செயல்படக்கூடாது. கொஞ்சம் நிதானம் அதிகப்படியாக வேணும் அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவது, அதனால் ஒரு மன மகிழ்வு, சுப விரயங்கள் இதெல்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கும். செலவுகளை திட்டமிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப அருமையான மாதம் சொல்லலாம். பேச்சுல கவனம் இருக்கணும். வார்த்தை கொடுக்கறதுல, கமிட்மெண்ட்ஸ்ல கூடுதல் கவனம் தேவை. சுப பேச்சுவார்த்தை இந்த மாதம் கண்டிப்பா பேசி முடிப்பீங்க. வீடு, வண்டி, வாகன யோகங்கள் உண்டு. ஒரு வரவு செலவு போட்டீங்கன்னா எங்க நம்ம செலவு ஜாஸ்தி பண்றோம், எங்க கம்மியா பண்றோன்றதை நம்ம தெரிந்து கொள்ளலாம். குருவுடைய பார்வை அருமையா 5, 7, 9 பார்க்கறதுனால திருமணம், குழந்தை பாக்கியம் எல்லாத்துக்கும் நீங்க தாராளமாக முயற்சியை போடுங்க. ஆரோக்கியம் ரொம்ப சீராகவே இருக்கும். நல்ல மருத்துவர் கிடைப்பாரு. மருந்து மூலம் அந்த மருத்துவத்தின் மூலம் நல்ல ஒரு ஆரோக்கியமும் நீங்க கொஞ்சம் மேம்படுறது ரொம்ப கண்கூடாகவே காணலாம். உணவு பழக்க வழக்கத்திலையும் அதே போல ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கும், அதை மாற்றவே முடியாது. அதை நீக்கிக் கொள்வதற்கு மெடிடேஷன், யோகா, உடற்பயிற்சி ரொம்ப அவசியம். மாணவர்கள் உங்களுக்கு முயற்சி அதிகம் இருந்தால் வெற்றி நிச்சயம் உண்டு அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு விருப்பப்பட்ட பாடமா இருந்தாலும், வெளிநாட்டு கல்வியாக இருந்தாலும், அனைத்திற்குமே உங்களுடைய முயற்சி உங்களுக்கு வெற்றியை சிறப்பா தரும்னு சொல்லலாம். நீங்க இந்த மாதம் வழிபட வேண்டிய தெய்வம் என்னன்னு கேட்டீங்கன்னா அம்பாள் வழிபாடு தான். எவ்வளவுக்கு எவ்வளவு அம்பாளை வழிபடுறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு சிறப்பான பலனை விரைவாக கொண்டு தரும். கடகராசி லக்னத்திற்கு நல்வாழ்த்துக்களை.